ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குமுளியில் இருக்கேன். ஸோ குமுளிலேருந்து கிளம்ப நேரம் வந்தாச்சு. ஸோ ஒரு பஸ்ஸை ட்ரை பண்ணலாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது நமக்கு வந்து ஒரு வண்டி கிடச்சிது. இதுதான் அந்த வண்டி. உங்கள் சைடில் தெரியாது, கும்பகோணம் 2 பிரான்ச்சு. மக்களே, இந்த வண்டி தான் ட்ரை பண்ண போகிறேன். எஸ், கும்பகோணம் போகிற வண்டி. குமுளிலேருந்து கும்பகோணம் திரும்பி போகுது. இதான் ட்ரை பண்ண போகிறேன். குமுளி பைபாஸ் ரைடர் கொம்பன் TN 68 கும்பகோணம் BS6 பிராண்ட் நியூ வண்டி. வழி பாருங்கள், திருச்சி டு திண்டுக்கல் 1-1 தேனி கம்பம். இதுதான். ஸோ வாங்க, அண்ணன் வெயிட் பண்ணுறாப்புல, குயிக்காக பஸ் ஏறிடுவோம். KMS பில்டு போனே. இப்போ வண்டி எடுத்தாச்சு. நான் அறிகுறியாக வந்து ஏறினா வண்டி ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரீயாக பேச முடியல. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக காமிச்சிடலாம், எனக்கு நேரம் இல்லை. அதனால தான் வந்து கொஞ்சம் அண்ணனை சொல்லி வெயிட் பண்ண சொல்லி வண்டியை ஒர்க் பண்ணுறேன். சூப்பரான வண்டிங்க, பிராண்ட் நியூ கண்டிஷனு, KMS பில்ட் பண்ண வண்டி. இப்போ தான் அதான் 10 நாள் தான் அதான் வண்டி வந்து. ஸோ யாராவது நீங்கள் கும்பகோணத்துக்கு வந்து குமுளி வராதா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரே பஸ்ஸு, நீங்கள் ஆன் டைம் வந்துடலாம். இங்கே உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் தான். மோஸ்ட்லி திருச்சி திண்டுக்கல்லாம் 1-1 சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேனி, இங்கேருந்து தேனி வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப்பிங் இருக்கும். பட் தேனிலேருந்து திண்டுக்கல் நான் ஸ்டாப்பு, அப்புறம் திண்டுக்கல் டு திருச்சி நான் ஸ்டாப்பு, திருச்சி டு தஞ்சாவூர் நான் ஸ்டாப்பு. ஸோ தஞ்சாவூர் தாண்டி கும்பகோணத்துக்கு கூட நிற்பாங்க நினைக்கிறேன். ஸோ சூப்பரான பஸ்ஸு, எல்லா இடங்களுக்கும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் தான் மோஸ்ட்லி போகிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பஸ்ஸு தான் டெல்டா ரீஜனுக்கு உள்ளே போகுது. அதாவது கும்பலிலேருந்து நீங்கள் வந்து தஞ்சாவூர் போகணுன்னா இந்த ஒரு பஸ்ஸு தான். தஞ்சாவூர் மட்டும் இல்லை, கும்பகோணமாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் எந்த வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், எல்லா டெல்டா ரீஜனுக்கும் இந்த ஒரு பஸ் தான் போகுது கும்பலிலேருந்து. ஸோ நீங்கள் அந்த பக்கம் வரந்தால் இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. திருச்சியிலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. பட் டெல்டா ரீஜனுக்கு இந்த ஒரு பஸ்ஸு தான் கும்பலிலேருந்து. ஸோ இங்கே ஆர்ஜினால் கூட்டம் அதிகமாக இல்லை. 4 எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பம் இருக்குது, அப்புறம் தேனி இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, அப்புறம் திருச்சி இருக்குது. ஸோ திண்டுக்கல் தேனிலாம் திருச்சிலாம் வந்து மோஸ்ட்லி கூட்டம் வந்துடும். இப்போது நம்ம குமுளி சேனலில் போயிட்டுருக்கோம். குமுளிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் கம்பம் நோக்கி. ஆனால் அந்த பஸ்ஸில் போகிறது வந்து உண்மையிலே சொல்கிறேன், இந்த பஸ்ஸு வந்து ஹில்ஸில் போய் இறங்குற மாதிரி தெரியல. அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பாருங்களேன், அழகாக அண்ணன் வந்து அழகாக ட்ரைவ் பண்ணுறாப்புல. ஹேர் பென்ஸ் இருந்தால் கூட அழகாக போயிட்டுருக்காங்க, இறங்கிட்டுருக்காங்க. நமக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்துருச்சு, கோயம்புத்தூர் குமுளி வர வண்டி, கோயம்புத்தூர்லேருந்து. இப்போது நான் டிக்கெட் பேர் சொல்லிடுறேன். ஆக்சுவலி என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா தேனி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண தான் நினச்சேன். பட்டு கண்டக்டர் சப்போர்ட்டோட நான் வந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் பேர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 195 ருபீஸ் வாங்குறாங்க. தேனிக்கு மட்டும் 50 ரூபா, பட் திருச்சிக்கு 195 ருபீஸு. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரவுண்டு 700 கிலோமீட்டர்ஸ். 690 வருது. பட்டு மேபி உள்ளே போகிறது வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் பண்ணால் கூட 700 கிலோமீட்டர்ஸ் வருது கும்பகோணத்து வந்து குமுளி வரைக்கும். இந்த பஸ் கும்பகோணத்தில் வந்து காலையில் 6:10க்கு எடுக்கிறாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா குமுளிக்கு ஒரு 3:30 ரீச் ஆகிடுது. அகெயின் 6:05க்கு குமுளியிலேருந்து டுவேர்ட்ஸ் கும்பகோணம் நோக்கி கிளம்பிட்டு. வியூ பாருங்கள், ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. மழை பெஞ்சு அப்படியே தண்ணிலாம் கிடக்கு. ஸ்ட்ரைட் ரோடு தான், நம்ம மலை விட்டு கீழே வச்சுக்கல, ஒரே ரோடு தான் கூடலூருக்கு கம்பத்துக்கு. நமக்கு ஏற்ற மாதிரி போகிறது பார்த்திங்கன்னா கம்பத்துலேருந்து குமுளி போயிட்டுருக்க கேரளா ஆர்டினரி பஸ்ஸு, ஒயிட் கலர் பஸ்.
கீழே லோயர் கேம்ப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தான் டுவேர்ட்ஸ் கம்பம். கைஸ், இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா கூடலூர். மலையை விட்டு கீழே இறங்கணும், அதான் ஃபஸ்ட்டு ஊர். இது லோயரில் டிக்கெட் இருக்காது, அதனால் இங்கே வந்தாச்சு ஸ்ட்ரைட்டாகவே. 6:05 எடுத்தாங்க, 6:25. நீங்கள் பார்த்துட்டு கனெக்டான பேர் தான் பத்மநாபன். இந்த சுற்றி பார்க்குற மலை தாங்க கண்கொள்ளை காட்சியாக இருக்குது. பாருங்களேன், அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி மலை தான் இருக்கும். நம்ம ஒரு அப்படியே போயிட்டுருப்போம், ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. வெல்கம் டு கம்பம். கம்பம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ கம்பம் பார்த்தீங்கன்னா கேட்வே டு குமுளின்னு சொல்லலாம். ஏன்னா கம்பம் தாண்டாமல் குமுளி போக முடியாது. ஸோ இங்கேருந்து நிறைய பஸ்ஸஸ் அடிக்கடி இருக்கும் குமுளிக்கு. கேரளா வண்டி கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வண்டி தான். கம்பம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் ரீச் பண்ணிட்டோம். 6:05 இங்கே எடுத்தாங்க, இங்கே 6:35. ஸோ 1/2 ஹவரில் கம்பம் வந்தாச்சு. வெல்கம் டு கம்பம் பஸ் ஸ்டாண்ட். கம்பம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. சேலம் குமுளி வண்டிங்க. ஈரோடு கம்பம் வண்டி. கைஸ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வண்டி கம்பத்துலேருந்து கிளம்பிட்டுருக்கு.
இங்கேருந்து தேனி பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்ரு, திண்டுக்கல் 110, சென்னை 541. மேகமலை 31 கிலோமீட்டர் சின்னமனூர்லேருந்து. கைஸ் சின்னமனூர் வந்துட்டோம். டைம் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? வாட்ச் கிளாக்கு 7:06, 2 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1 ஹவர் கிட்டத்தட்ட 1 ஹவர் 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குமிழியில் ஸ்டார்ட் பண்ணி. 6:05க்கு இங்கே 7:15. ஸோ இங்கே உள்ள டெப்போக்கெலாம் வந்து பஸ் எல்லாம் சின்னமனூர் உள்ளே போகுது, பஸ் அங்கே போய்ட்டு வருது. நம்ம வண்டியில் உள்ளே போகல, கம்பத்தில் மட்டும்தான் உள்ளே போனாங்க. அடுத்து தேனியில் உள்ளே போவாங்க. பாலை போகவே இல்லை, பாலை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பாலை போகாது, சின்னமனூர் மட்டும்தான். இங்கே இதை விட்டா தேனி, தேனியை விட்டா திண்டுக்கல், திண்டுக்கல் விட்டால் திருச்சி. இங்கேருந்து தேனி ஜஸ்ட் 80 கிலோமீட்டர் தான், 8 கிலோமீட்டர். திண்டுக்கல் திண்டுக்கல் இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் இந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் போடி மூணார் போகலாம். இதுதான் வே டு மூணார். இது பைபாஸ். நம்ம தேனிக்குள்ளே போகிறோம், தேனி சிட்டிக்குள்ளே. கைஸ் நம்ம தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. இப்போ டயத்தை பாருங்கள், 7:45 பழைய பஸ் ஸ்டாண்ட் தேனி.
கைஸ், இப்போது நம்ம டைம் பாருங்கள், 7:55, 7:53 தான் ஆகுது. இப்போது இங்கே டைம் பார்த்திங்கன்னா 8:10 தேனி டைம். ஸோ இங்கே 10 நிமிஷம் பிரேக்கு. ஏன்னா டைம் அப்படி. இன்னொன்று பேசஞ்சர் யாரும் வரல. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் மட்டும் இல்லை, திண்டுக்கல் நிறைய பஸ் பண்ணால் கூட திண்டுக்கல் தாண்டி இப்போது திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணத்துக்கெலாம் இந்த வண்டி தான். அதனால் ஸோ லாங்கில் போகிறவங்க, டெல்டா பக்கம் போகிறவங்கெல்லாம் இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா வேறு வண்டியே கிடையாது இல்லையா. இப்போ தஞ்சாவூருக்கும் இந்த வண்டி தான், நாகப்பட்டினத்துக்கு இந்த வண்டி தான், கும்பகோணத்துக்கு இந்த வண்டி தான். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பக்கம் சீசன் டைம்லாம் கண்டிப்பாக அந்த கூட்டம் ஏறும். நேற்று நல்லா இருந்துச்சான், நேற்று ஆடி அமாவாசை நல்லா இருந்துச்சான். இன்றைக்கி மண்டே, நார்மல் ஒர்க்கிங் டே. ஸோ கூட்டம் வர வரைக்கும் ஏற்றிட்டு போவாங்க. ஸோ டைம் பாருங்க ஷார்ப்பாக 8:10. டிரைவரான வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. CU தேனி. இப்போது நம்ம வந்து பெரிய ரோட்டில் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் திண்டுக்கல் நோக்கி. நமக்கு வந்து பெரிய ஸ்டாப்பிங் கிடையாது, நம்ம 1 to 1 போகிறோம். ஸோ தேனி விட்டால் திண்டுக்கல் தான். வண்டி ரூட் டைவர்ட் வருவாங்க. இப்படியே போனால் நீங்கள் மூணாவது போகலாம், நேராக போனால் நம்ம கொடைக்கானல் போகலாம். கொடைக்கானல்னால் பெரியவளம் தாண்டி பத்தலொண்டுக்கு முன்னாடி போகுது இல்லையா, அந்த ரோடு. பாருங்க கைஸ், நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா கொடைக்கானல் போயிடலாம். 52 கிலோமீட்டர் போயிட்டு கொடைக்கானல். ஸோ இதான் கொடைக்கானல் போகிற ரோடு. வத்தலகுண்டு போகிறது, வத்தலகுண்டு இப்படி வந்தால் வத்தலகுண்டு வழியாக போகலாம். நம்ம சைடு வந்தால் பெரியகுளம், தேனி அப்படின்னு வரலாம்.
இப்போ நம்ம செம்பட்டி வந்துட்டோம். லெஃப்ட்டில் போனீங்கன்னா பழனி, ரைட்டில் போனால் மதுரை, நேராக நம்ம திண்டுக்கல் போகிறோம். ஸோ திண்டுக்கலுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. அதை தாண்டி திருச்சிக்கு 114 மொத்தம். திண்டுக்கல் பைபாஸ். ஸோ லெஃப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் கரூர், சேலம் போகலாம். ரைட்டில் போனீங்கன்னா மதுரை, நேராக போனால் திண்டுக்கல் சிட்டி. திண்டுக்கல் நல்லா மழை பெஞ்சிருக்கு, ஈரமாக கிடக்கு பாருங்க. போது நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். டைம் பாருங்கள் 9:50. ஸோ 3 hours 45 minutes ஆச்சு. 3.25 மணி நேரம். கைஸ் இப்போது பார்த்தீங்கன்னா 10:10 டைமிங்கு. ஸோ நம்ம இறங்கி உடனே ஓடி போய் சாப்பிட்டு வந்துட்டேன். மழை வேறு துரு மேய்ஞ்சிட்ருக்கு. மழை வேறு ட்ரெஸ்லிங்காக இருக்குது, துரு விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ சாப்பிட்டாச்சு. டைம் கரெக்டாக 10:10 ஆச்சு. அண்ணன் எடுக்க போகிற வண்டியை. ஸோ வாங்க கம்மி பண்ணலாம், திருச்சி வரைக்கும் போகலாம். ஸோ நான் வந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் குமுளிலேருந்து. ஸோ குமுளி திண்டுக்கல், குமுளி தேனி திண்டுக்கல். இப்போ திண்டுக்கல் ரீச் ஆகிட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் போகிறோம். பஸ்ஸு வந்து கும்பகோணம் வரைக்கும் போகுது. நமக்கு இது 1 to 1 தான். திண்டுக்கல் விட்டு அது திருச்சி தான். பழனி ராமேஸ்வரம் வண்டி திரும்பி பழனி போய்ட்டுருக்கு.
சரி ரைட்டு பார்த்துக்கோங்க. இவ்வளோ கிளாக் வருமா? தேங்க்ஸ் பார்ப்போம். டயத்துக்கு சரி ஆன் டைம் வந்தாச்சு. சரி பார்ப்போமா? சரி பார்ப்போம். சரி மக்கள் கூட்டத்தை பாருங்க. முடியாடுறீங்க. ஆக்சுவலி பஸ்ஸை பிடிச்சேன். ராமேஸ்வரம் வண்டி கிளம்பிருச்சு. ஆனால் ஆர்எஸ் போகலாம். பரவாயில்ல, உள்ளே போகுது. இது என்ன வண்டி? ஒன்றுண்ணா. சரி பரவாயில்ல கொடுங்க. ஸோ கண்டக்டர் பத்துனா தான் ரொம்ப வெரி சப்போர்ட்டிவ். நான் அவர்னால தான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஆக்சுவலி பிளானிங்கில் எடுக்கிறதுக்கு. ஆனால் அவரால் தான் நான் திருச்சிக்கு வந்தேன் குமுளிலேருந்து. இந்த மக்களையும் கண்டிப்பாக டெல்டா ரீஜன்லேருந்து வந்து வச்சுக்கல, இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். குமுளிக்கு போகணும், தேனிக்கு போகணும், திண்டுக்கல் போகணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அந்த வந்து ட்ரை பண்ணலாம். 300 வாங்கிக்கலாம். ஒரு சூப்பரான வண்டி, புது வண்டி, பிராண்ட் நியூ வண்டிங்க. ஸோ அதுதான் நம்ம எடுத்தோம், சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 o'clock போயிடுமா. 12 மணி 3 மணிக்கு கும்பகோணம். அதே மாதிரி அங்கே 6:10 7 நீங்கள் கும்பகோணம். 3:05 அங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா குமுளிலேருந்து 6:05. சரி கேஸ், நான் பஸ் ஏறிட்டேன், ஊருக்கு போயிட்டுருக்கேன். ராமேஸ்வரத்தை ஏறிட்டேன். இது பாருங்க, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ இருக்குது. இது தாங்கி அப்புறம் ட்ராவல் சார்.